வணக்கம். நாம எல்லோருமே வாழ்க்கையில எதையாவது அடையணும்னு முயற்சி பண்றோம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல உறவு, இல்லனா மன நிம்மதி. ஆனா பல சமயம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நாம நினைச்சத நடக்காம போயிடுது. உண்மைதான். ஏன் இப்படி நடக்குது? ஒருவேளை நாம தப்பான இடத்துல நம்ம சக்தியை செலவு பண்றோமா? இன்னைக்கு நாம நெவில் கோடார்ட் எழுதின ஃபீலிங் இஸ் தி சீக்ரெட், அதாவது உணர்வே ரகசியம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா. நீங்க விரும்புற வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு உங்க உணர்ச்சிகளை எப்படி ஒரு கருவியா பயன்படுத்தலாம்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஆமா, இந்த புத்தகம் சொல்ற ஐடியா கேட்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. கோடார்ட்டோட மைய கருத்து என்னன்னா, நம்ம கற்பனை சக்தி தான் இந்த உலகத்தையே உருவாக்குற ஒரு தெய்வீக சக்தி. தெய்வீக சக்தியா? ஆமா, நாம எதை உண்மையா நம்பி உணர்றோமோ அதுதான் நம்ம யதார்த்தமா மாறுது. இன்னைக்கு நாம நனவு மனம், ஆழ் மனம் எப்படி வேலை செய்யுது, நாம தினமும் தூங்குற தூக்கத்தை எப்படி ஒரு மந்திர கருவியா மாத்துறது, பிரார்த்தனை பண்றதுக்கு சரியான முறை என்ன, எல்லாத்துக்கும் மேல இந்த உணர்வுங்கிற ஒத்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு விலாவாரியா பார்க்க போறோம். அருமை. முதல்ல இந்த நனவு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், அப்புறம் ஆழ் மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் பத்தி பேசுவோம். சரி. கோடார்ட் இதை ஒரு கணவன் மனைவி இல்லனா ஆண் பெண் உறவு மாதிரி ஒப்பிடுறாரு. நனவு மனம் தான் ஆண், அதுதான் யோசனைகளை உருவாக்குது. ஆழ்மனம் பெண் மாதிரி, அது எந்த கேள்வியும் சேர்க்காம அந்த யோசனைகளை உள்வாங்கி அதை நிஜ உலகத்துல குழந்தையா பெத்தெடுக்குதுன்னு சொல்றாரு. இந்த ஒப்பீடு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, அது வெறும் ஒப்பீடு மட்டும் இல்ல, அது எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்க ஒரு நல்ல வழி. நனவு மனம் ரொம்ப பகுத்தறிவு கொண்டது. ஆமா, லாஜிக்கலா யோசிக்கும். கரெக்ட். அது நல்லது, கெட்டது, சாத்தியம், சாத்தியமில்லைன்னு எல்லாத்தையும் அலசி ஆராயும். ஆனா ஆழ்மனசுக்கு அந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது. அது ஒரு வளமான நிலம் மாதிரி. ஓஹோ. நீங்க எந்த விதைய போட்டாலும் அது முளைச்சு செடியா வளரும். அது நல்ல விதையா விஷச்செடியோட விதையான்னு அதுக்கு தெரியாது. இங்க விதைங்கிறது நம்ம எண்ணங்கள். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வெறும் எண்ணத்தை மட்டும் விதைச்சா பத்தாது, அந்த எண்ணத்தோட உணர்வையும் சேர்த்து விதைக்கணும்னு சொல்லுது. உணர்வு தான் ஆழ்மனதிற்கு யோசனைகளை கொண்டு செல்லும் ஒரே ஊடகம் அப்படின்னு ஒரு வரி வருது. அப்போ வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் பத்தாதுன்னு சொல்றாரா? மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் கோடார்ட்டோட தத்துவத்தை மத்த சுயமுன்னேற்ற புத்தகங்கள்ல இருந்து அழகா பண்ணி காட்டுது. பல பேர் நான் பணக்காரன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு 1000 தடவை சொன்னாலும் உள்ளுக்குள்ள மனசுல ஒரு விதமான பற்றாக்குறை உணர்வோடையோ விரக்தியோடையோ இருப்பாங்க. ஆமா, அது நடக்கும். ஆழ்மனம் நீங்க சொல்ற வார்த்தைகளை கேட்காது. நீங்க என்ன உணர்றீங்களோ அந்த உணர்வைத்தான் கட்டளையா எடுத்துக்கும். அப்படியா? நீங்க நான் பணக்காரன்னு சொல்லும்போது உங்க மனசுக்குள்ள இது பொய்யாச்சேங்கிற உணர்வு இருந்தா அந்த பொய்ங்கிற உணர்வு தான் ஆழ் மனசுல பதியும். அதனால அது உங்க வாழ்க்கையில இன்னும் பற்றாக்குறையத்தான் உருவாக்கும். இது கேட்கவே கொஞ்சம் சவாலா இருக்கே. இப்போ ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். அவரால எப்படி மனப்பூர்வமா தன்னை ஒரு வசதியானவரா உணர முடியும்? அது தன்னைத்தானே ஏமாத்திக்கிற மாதிரி இல்லையா? ஆமா, இது ஒரு நல்ல கேள்வி. இந்த முரண்பாட்டை கோடார் எப்படி கையாள சொல்றார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. கோடார்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க நாள் முழுக்க அந்த உணர்வுல இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட தருணத்தை உருவாக்கிக்கணும். ஒரு தருணத்தையா? ஆமா, நீங்க விரும்பின விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சா அதோட இறுதி கட்டத்துல உங்களுக்கு என்ன உணர்வு இருக்குமோ அந்த உணர்வை மட்டும் கொஞ்ச நேரம் மனசுக்குள்ள கொண்டு வரணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னா அந்த வேலை கிடைச்ச பிறகு உங்க நண்பர்கிட்ட போன்ல எனக்கு வேலை கிடைச்சிடுச்சுடான்னு சொல்ற அந்த ஒரு நொடி சந்தோஷத்தையும் நிம்மதியும் மட்டும் கற்பனை பண்ணி அந்த உணர்வை முழுசா உள்வாங்கணும். ஓ, அந்த உச்சக்கட்ட உணர்வு. ஆமா, அது ஒரு நிமிஷமா இருந்தாலும் போதும். அந்த ஒரு நிமிஷம் உண்மையான உணர்வு நாள் முழுக்க நீங்க படுற கவலையை விட சக்தி வாய்ந்தது. ஓகே, அப்போ இது நாள் முழுக்க பாசாங்க பண்றது இல்ல, ஒரு குறிப்பிட்ட உணர்வை ஆழ்மனசுல முத்திர பதிக்கிற ஒரு டெக்னிக். கரெக்ட். அப்போ சுய கட்டுப்பாடுங்கிறது எதிர்மறை எண்ணங்களை அடக்கிறது இல்ல, அதுக்கு பதிலா நாம விரும்பும் உணர்வை தேர்ந்தெடுக்கிறது தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, உங்க கவனத்தை எங்க திருப்பணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான கட்டுப்பாடு. புரியுது. உங்க வாழ்க்கையில என்ன தப்பா போகுதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த நிலைய அடைஞ்சிட்டா எப்படி உணர்வீங்களோ அந்த உணர்வுல உங்க மனசை நிலைநிறுத்துறது தான் உண்மையான வேலை.
சரி, விழித்திருக்கும்போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது ஒரு கலைன்னு புரியுது. ஆனா இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாப்பட்ட விஷயம், நாம சுயநினைவில்லாத நிலையில, அதாவது தூக்கத்துல இருக்கும்போது செய்யற விஷயம் இதை விட முக்கியம்னு கோடாட் சொல்றதுதான். ஆமா, அது எப்படி சாத்தியம்? அதுதான் இந்த தத்துவத்தோட மிக சக்தி வாய்ந்த பகுதி. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில கிட்டத்தட்ட 1/3 நேரத்தை தூக்கத்துல தான் கழிக்கிறோம். ஆமா, உண்மைதான். காடாட் தூக்கத்தை ஆழ்மனதின் இயற்கையான நுழைவாயில்னு சொல்றாரு. நாம தூங்க போறதுக்கு முன்னாடி கடைசி சில நிமிடங்கள்ல என்ன மனநிலையில இருக்கோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்? ஏன்னா அந்த நேரத்துல நம்ம நனவு மனசோட பகுத்தறிவு கேட் ரொம்ப தளர்வா இருக்கும். ஓ, அப்போ நாம தூக்கத்துல விழும்போது நம்ம கடைசி உணர்வு என்னவோ அதுதான் ஆழ்மனசுல ஆழமா பதியுதுன்னு சொல்றீங்க? ஆமா, உறங்கச் செல்லும் முன் உங்களைப் பற்றி உங்கள் கருத்தே ஆழ்மனதும் என்ற நிலத்தில் நீங்கள் விதைக்கும் விதை ஒரு வரி படிச்சேன். அது ரொம்ப ஆழமானதா இருந்துச்சு. ஆமா. உதாரணத்துக்கு ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு ரொம்ப மோசமா போயிருக்கலாம். தோல்விகள், அவமானங்கள், கவலைகள்னு எல்லாம் இருந்திருக்கலாம். நீங்க அதே மனநிலையோட தூங்க போனா அந்த தோல்விங்கிற விதையை தான் விதைக்கிறோம். சூழ்நிலைகளை உருவாக்கும். உள்ளே எப்படி இருக்கிறதோ வெளியவும் அப்படியேங்கிற தத்துவம் இங்க தான் வேலை செய்யுது. அப்போ ஒரு நாள் எவ்வளோ மோசமா இருந்தாலும் தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம மனநிலையை மாத்த முயற்சி பண்ணணும். இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட டெக்னிக் இருக்கா? ஏன்னா மனசு பாரமா இருக்கும்போது திடீர்னு சந்தோஷமான உணர்வுக்கு மாறுறது சுலபம் இல்லையே. கண்டிப்பா. அதுக்கு ஒரு வழி இருக்கு. காடாட் இத தாலாட்டு முறை, அதாவது லல்லாபி மெத்தட்னு சொல்றார். தாலாட்டா? ஆமா. நீங்க ரொம்ப சிக்கலான காட்சிகளை எல்லாம் கற்பனை பண்ண தேவையில்ல. உங்க ஆசை நிறைவேறிச்சின்னு சுருக்கமா சொல்ற மாதிரி ஒரு சின்ன வார்த்தை அல்லது வாக்கியத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். ம். உதாரணத்துக்கு, உதாரணத்துக்கு? நன்றி அல்லது எல்லாம் எவ்ளோ அற்புதமா இருக்கு, isn't it wonderful மாதிரி ஒரு வாக்கியம். ஓகே. அந்த வார்த்தைய மட்டும் திரும்ப திரும்ப ஒரு தாலாட்டு மாதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். அத சொல்லும்போது அதை ஏற்படுத்துற நிம்மதியான திருப்தியான உணர்வுல மெதுவா கரையணும். நீங்க முயற்சி செஞ்ச அந்த உணர்வை கொண்டு வரக்கூடாது. அந்த வார்த்தைகளே அந்த உணர்வை உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஆஹா, அந்த உணர்வோடையே மெதுவா தூக்கத்துல ஆழ்ந்துடணும். இது ஒரு நல்ல பிராக்டிக்கல் டிப். ஏன்னா இது ரொம்ப எளிமையா இருக்கு. அப்போ தூக்கம்ங்கிறது வெறும் ஓய்வெடுக்கிற நேரம் மட்டும் இல்ல, அது நம்ம அடுத்த நாள் யதார்த்தத்தை உருவாக்குற ஒரு பட்டறை மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. உங்கள் விருப்பம் நிறைவேறியது போன்ற உணர்வுடன் நீங்கள் உறக்கத்தில் ஆழ்ந்தால் நாளைய உலகின் கதாநாயகனாக உங்களை நீங்களே தயார் செய்கிறீர்கள்ங்கிற மேற்கோள் இப்ப எனக்கு நல்லா புரியுது. ஆமா, நீங்க வெற்றி பெற்றவர் என்ற உணர்வோடு உறங்க சென்றா உங்கள் ஆழ்மனம் இரவு முழுவதும் அந்த உணர்வை உண்மையாக்கும் வழிகளை தேடும். அது எப்படி? இது சரியான வாய்ப்புகளை உங்க கண்முன் நிறுத்தலாம். எது வேணா நடக்கலாம். தூக்கத்தை போலவே பிரார்த்தனையும் ஆழ்மனசுக்குள்ள நுழையிற இன்னொரு வழின்னு புத்தகம் சொல்லுது. ஆனா நம்ம பொதுவா நினைக்கிற மாதிரி கடவுள்கிட்ட கெஞ்சுறதோ மன்றாடுறதோ பிரார்த்தனை இல்லைன்னு கோடாட் சொல்றது ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்துது. ஆமா, இது பிரார்த்தனை பத்தின நம்ம பார்வையே மாத்துற ஒரு விஷயம். கோடாட்ட பொறுத்தவரை பிரார்த்தனைங்கிறது நமக்கு வேணுங்கிற விஷயத்த கேட்கறது இல்ல. அப்போ என்ன? அது ஏற்கனவே கிடைச்சிருச்சேங்கிற உணர்வை முழுசா உள்வாங்கிறது. ஓஹோ. நீங்க ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்றீங்கன்னா அது உங்ககிட்ட இல்லேன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. அந்த இல்லேங்கிற உணர்வு தான் ஆழ்மனசுல பதியும். ஆமா, அது ஒரு பற்றாக்குறை உணர்வு தானே. அதுக்கு பதிலா உங்க விருப்பம் நிறைவேறிடுச்சு, அதுக்கு நீங்க நன்றி சொல்றீங்க. அந்த நன்றி உணர்வு தான் உண்மையான பிரார்த்தனை. அதாவது புலன்கள் சொல்றத மறுக்கணும். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்லைனாலும் நீங்க ஒரு பணக்காரருங்கிற உணர்வுக்குள்ள போகணும். இது ஒரு கலைன்னு சொல்றாரு. ஆமா, ஆனா இதை வலுக்கட்டாயமா செய்ய முடியாது. ஒரு தியானம் மாதிரி தளர்வான நிலையில தான் செய்யணும்னு சொல்றாரு. அந்த நிலையை எப்படி அடையறது? அதுக்கு முயற்சி செய்யாம இருக்கணும். இது கேட்க முரணா இருந்தாலும் அதுதான் உண்மை. முயற்சி செய்யாம இருக்கணுமா? ஆமா, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க நனவு மனம் குறுக்கொள்ளரும். அதுக்கு பதிலா உடம்பையும் மனசையும் நல்லா தளர்த்திக்கிட்டு ஒரு விதமான மயக்க நிலைக்கு போகணும். தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அமைதியான நிலை மாதிரி. சரியா சொன்னீங்க. அந்த நிலையில உங்க விருப்பம் நிறைவேறி விட்டா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த அமைதியையும் திருப்தியும் மட்டும் உணர முயற்சி பண்ணணும். நீங்கள் விரும்புவதை நீங்கள் ஒருபொழுதும் ஈர்ப்பதில்லை. நீங்கள் உணர்வு பூர்வமாக என்னவாக இருக்கிறீர்களோ அதையே எப்பொழுதும் ஈர்க்கிறீர்கள் அப்படிங்கிற மேற்கோள் இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா, அதுதான் இதோட மையம். அப்போ அந்த தளர்வான நிலையை அடைஞ்ச பிறகு அது எப்படி நடக்கும், எப்போ நடக்கும்னு நம்ம கவலைப்படக்கூடாதா? துளி கூட கவலைப்படக்கூடாது. அதுதான் மிக முக்கியமான விதி. அப்படியா? நீங்க விதைய நிலத்துல விதைச்சிட்டு அடுத்த நிமிஷமே அதை தோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தா அது முளைக்காது.
அதே மாதிரிதான் நீங்க உங்க விருப்பத்தை ஆழ்மனசுல உணர்வுபூர்வமா விதைச்ச பிறகு அது எப்படி நடக்குங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுறணும். அதோட வேலையை அது பாக்குமா? கண்டிப்பா. அதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் தானா உங்க முன்னாடி தோன்றும். உங்க வேலை அந்த இறுதிக்கட்ட உணர்வுல நிலைச்சிருக்கிறது மட்டும்தான். சரி, இப்போ நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் இணைக்கிற கடைசி பகுதிக்கு வருவோம். சக்தியினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும் அப்படின்னு ஜெக்கரியா 4.6 வசனத்தை கோடாரட் அடிக்கடி சொல்றாரு. ஆமா, இங்க ஆவிங்கிறது நம்ம உணர்வை தான் குறிக்குதுன்னு விளக்குறார். இதுதான் எல்லாத்தோட சாராம்சம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இதுதான் இந்த தத்துவத்தோட உச்சகட்டம். நீங்க கடினமா உழைக்கிறதாலேயோ உடம்பு வலிக்க போராடுறதாலேயோ வெற்றி கிடைக்காது. நீங்க எந்த உணர்வு நிலையில இருக்கீங்கனோ அந்த உணர்வு தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்கும்னு சொல்றார். அப்போ நம்பிக்கை, ஃபேத், அது என்ன? உங்க நம்பிக்கை அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. அத நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கிற ஒரு உணர்வு தான். நீங்க ஒரு விஷயத்த நம்புறீங்கன்னா அது உண்மையாயிடுச்சுங்கிற உணர்வுல நீங்க வாழ்றீங்கன்னு அர்த்தம். இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க, நீங்கள் யாரென்று நம்புகிறீர்களோ நீங்கள் அதுவாகவே இருக்கிறீர்கள்ங்கிற ஒரு மேற்கோள் இருக்கு. அப்போ இது வெறும் ஆசைகளை நிறைவேற்றுற டெக்னிக் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. நம்ம அடையாளத்தையே மாத்துற ஒரு விஷயம். ஒருத்தர் தன்னை வெற்றிகரமானவரா நம்ப ஆரம்பிச்சா அவரோட செயல்கள், பேச்சுகள், முடிவுகள் எல்லாமே அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி தானா மாற ஆரம்பிக்கும் இல்லையா? அருமையா சொன்னீங்க. மாற்றம் வெளியிலிருந்து வர்றதில்ல, அது உள்ளிருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க உங்க அடையாளத்தை மாத்தும்போது உங்க உலகம் தானா மாறும். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நீங்க உங்கள ஒரு தோல்வியாளரா நினைச்சுக்கிட்டு வெற்றிக்கான செயல்களை செய்ய முயற்சி பண்ணா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு மாதிரி செயற்கையா இருக்கும். ஆனா நீங்க மனதளவுல, உணர்வளவுல உங்கள ஒரு வெற்றியாளரா ஏத்துக்கிட்ட பிறகு வெற்றிக்கான செயல்கள் உங்களுக்கு ரொம்ப இயல்பா, சுலபமா வரும். அப்போ இது ஃபேக் இட் டில் யூ மேக் இட் மாதிரி இல்ல. இல்ல. இது ஃபீல் இட் டில் யூ பிகம் இட். அதாவது நீங்க அதுவா ஆகிற வரைக்கும் அந்த உணர்வுல வாழுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா. அந்த உணர்வு உங்களுக்கு இயல்பான ஒன்றா மாறும்போது வெளி உலகமும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிதான் ஆகணும். அதுதான். அது ஒரு தவிர்க்க முடியாத விதி. நீங்க ஒரு ரேடியோவ ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணா அந்த ஃப்ரீக்வன்சில ஒளிபரப்பாகிற பாட்டு தான் கேட்கும். வேற பாட்டே கேட்காது. ஆமா, வேற பாட்டு கேட்காது. அதே மாதிரி நீங்க உங்கள வெற்றி, மகிழ்ச்சி, ஆரோக்கியம்ங்கிற உணர்வு ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் வெளிப்பட முடியும். ஆஹா, மொத்தத்துல நெவில் கோடாட்டின் உணர்வே ரகசியம் புத்தகத்திலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம யதார்த்தத்தை செதுக்கிற ஒளி நம்ம ஆழ் மனசுகிட்ட இருக்கு. சரி. அந்த ஆழ் மனசோட பேசக்கூடிய ஒரே மொழி உணர்வு தான். தூக்கம், பிரார்த்தனை மாதிரியான நிலைகளை பயன்படுத்தி நம்ம விருப்பங்கள் ஏற்கனவே நிறைவேறிச்சுங்கிற உணர்வை நம்ம ஆழ் மனசுல முத்திரையா பதிச்சுட்டா நாம கனவு காண்ற வாழ்க்கைய நிஜமாக்க முடியும். சரி, இப்போ இந்த உரையாடலை கேட்கிற உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை. நீங்கள் விரும்புவதை அல்ல, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதைத்தான் ஈர்க்கிறீர்கள் என்பது உண்மைனா, இன்னையிலிருந்து எந்த ஒரு ஒற்றை உணர்வை உங்க அடையாளமா மாத்திக்க போறீங்க? நல்ல கேள்வி. நீங்க தொடர்ந்து கடைபிடிக்க போற அந்த ஒரு உணர்வு இந்த பிரபஞ்சத்துக்கு உங்கள ஒரு புதிய நபரா எப்படி அறிமுகப்படுத்தும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.